எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். வாங்க நீங்களே சேர்ந்து நிற்கமா இங்கே பாருங்களா இங்கே இன்று காலை 12 மணி அளவில் எங்களது ஆதிகிறிஸ்தவர் கூட்டமைப்பின் மகளிர் அணிவு சார்பில் என்னுடைய தலைமையில் கவிதா என் பேர் காவல் ஆணையிடம் புகார் கொடுக்க வந்திருக்கோம். சிறிலிபுத்தூர் பகுதி பொறுப்பில் சகாயராணி தந்தையுடைய சொத்தை இது ஐசிஎம் சபை கிறிஸ்துவரின் சிறிலிபுத்தூர் ஒரு பேரம் பேசி கொடுத்துவிட்டு மோசடி செய்து ஏமாற்றி அவருடைய பீட்டர் சகாயராஜ் தற்பொழுது பெரியகுளம் தென்கரை பங்கில் இருப்பவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து ஆவணங்களை திரும்ப பெற்று கோரிக்கை காவல் ஆணையரிடம் கிறிஸ்துவ கூட்டமைப்பின் தலைவர் ஜெபஸ்டின் சூசேராஜ் ஆணைக்கு இணங்க புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். மனுவாக இருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா மகளிர் அணி சார் அனைவரும் திரண்டு முழக்க போராட்டம் நடத்த ரெடியாக இருக்கிறோம். என்னுடைய பேர் ஆர் கவிதா. என் பேர் சகாயராணி. இங்கே புதூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த ஸ்ரீலிபுத்தூர் சீனியாபுரத்தில் படிக்கவா சார் பேர்? சரி. எங்கள் அப்பா வந்து சிவில் கேஸ் வந்து ஐசிஎம் சபைக்கு பாத்தியப்பட்ட நாளைகால் இயக்கர் சார்பாக அவர் வந்து கோர்ட்டில் சிவில் கேஸ் நடத்தி இது பண்ணார். 1995 2000 வரைக்கும் இந்த ஃபாதர் பீட்டர் சகாயராஜ் இப்போ பெரியகுளம் பங்கு தந்தையாக இருக்கார். அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய நேர்மையாக நடந்தவருடைய ஆவணங்களை வாங்கி தருவதாக கூடி மோசடி செய்து விட்டார். அது பல முறை எங்கள் அப்பா கேட்டும் தரவில்லை. அவரும் கடிதம் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொண்டார். போன வருஷம் தான் இறந்தார். அது எங்கள் கிறிஸ்தவ இது வழியிலையும் நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஊர்க்காரன் எழுதி கொடுத்த 90 பேர் எழுதி கொடுத்த ஆவணங்களும் வேணும். எங்கள் அப்பா வந்து பல வருடம் கடன் பெற்றிருக்காரு. அதனால் மோசடி செய்த ஃபாதர் பீட்டர் சகாயராஜிடம் ஆவணங்களை வாங்கி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகாயராணி. தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.